இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கேத்தரின் பூத். பிறப்பு 17/1/1829, மறைவு 4/10/1890. பிறந்த இடம் ஆஷ்போர்ன், டெர்பிஷியர். சொந்த தேசம் யுனைடெட் கிங்டம். தரிசன பூமி யுனைடெட் கிங்டம். கேத்தரின் பூத் வாகனங்கள் தயாரிப்பாளரான ஜென்மம் போர்டின் மகள். அவரது தந்தை சில நேரங்களில் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் பிரசங்கம் செய்பவராக இருந்தார். கடுமையான ஆவிக்குரிய ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்ட கேத்தரின் 12 வயதுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமத்தை 8 முறை படித்து முடித்தார். இளமை பருவத்தில் முதுகெலும்பு பகுதியில் வளைவு மற்றும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவர் பல மாதங்கள் படுக்கையில் ஓய்வெடுக்க வேண்டியதாயிருந்தது. இருப்பினும் சார்லஸ் பின்னி மற்றும் ஜான் வெஸ்லி அவர்களின் புத்தகங்களை படிப்பதில் அவர் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். சமுதாய பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை கொண்டிருந்த கேத்தரின் மது அருந்துவதால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து கட்டுரைகள் எழுதுகிறவராக இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் தனது சொந்த ரட்சிப்பின் நிச்சயத்தையும் ஊழியத்திற்கான அழைப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டார். 1855ஆம் ஆண்டில் வில்லியம் பூத்தை மணந்த கேத்தரின் அவருக்கு அர்ப்பணிப்புள்ள உதவியாளரானார். எளிதாக புதிய மக்களை சந்திப்பதற்கு ஒரு வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்தக்கூடிய திறனை பெண்களால் செய்யப்படும் ஊழியம் கொண்டிருந்ததாக கேத்தரின் நம்பினார். பெண்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று அவர் உறுதியான நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் 1860ஆம் ஆண்டில் பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய மென்மையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஆளுமையினால் கிறிஸ்துவுக்காக பல ஆத்துமாக்களை அவரால் ஆதாயப்படுத்தினார். அவர் மதுவுக்கு அடிமையானவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார். மேலும் புதிய விசுவாசிகளை விசுவாசத்தில் பலப்படுத்த வீட்டு கூட்டங்களையும் நடத்தினார். 1865ஆம் ஆண்டில் வில்லியம் பூத் தி சல்வேஷன் ஆர்மியை, இரட்சணிய சேனையை நிறுவினார். அந்த அமைப்பில் கேத்தரின் ஒரு முக்கிய பங்கை வகித்தார். சுவிசேஷத்தின் ஒளியை அனைவருக்கும் பரப்புவதற்கு இந்த தம்பதியினர் அயராது உழைத்தனர். ஹல்லேலூயா லாசஸ், அல்லேலூயா இளம்பெண்கள் என்று அழைக்கப்படும் இரட்சணிய சேனையின் உறுப்பினர்களான இளம் பெண்களுக்கு கேத்தரின் வழிகாட்டியாக இருந்தார். இந்த இளம் பெண்கள் தெருக்களில் பிரசங்கித்து ஏழைகளை கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தனர். ஒருபுறம் ஊழியத்தில், மறுபுறம் அவருடைய 8 குழந்தைகளை வளர்ப்பதில் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்தி தனது பொறுப்புகள் எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். அவர் கொண்டிருந்த சமூகத்தை பற்றிய சிந்தனைக்கு ஏற்றவாறு ஃபுட் ஃபார் தி மில்லியன், கோடிக்கணக்கானவர்களுக்கு உணவு என்ற கடைகளையும் அமைத்தார். இதன் மூலம் ஏழைகளுக்கு மிக குறைந்த விலையில் உணவுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்தவ சபையின் விரிவாக்கத்தில் பெண்களின் பங்கை மையமாக கொண்ட பல புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். கர்த்தருக்காக அவர் செய்த சேவைகள், முயற்சிகள் மற்றும் தியாகங்கள் மூலம் கேத்தரின் பூத் இரட்சணிய சேனையின் தாய் என்ற பட்டத்தை பெற்றார். இப்படியாய் தேவனுக்காய் வைராகியம் கொண்டு தம்பதியராய் தேவனுக்கென்று பல காரியங்களை செய்தவர் 4/10/1890 அன்று இறைவனடி சேர்ந்தார். தேவனுடைய மகிமைக்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்.